அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற விஷயத்தையும் நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றோங்க. ஸோ, இப்ப பிரசென்ட்டா 12த் முடிச்சுட்டு மாணவர்கள் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, என்ன கோர்ஸ் சேர்றது? என்ன காலேஜ்ல சேர்றது? அப்படிங்கிற மாரியான டவுட்ஸ்லலாம் இருக்காங்க. அப்ப சில பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ் என்கிட்ட தொடர்ச்சியா கேட்ட ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் 12த் முடிச்சுட்டு நான் இன்ஜினியரிங் சைடு தான் போகணும்னு விருப்பம். பட் இப்ப புதுசா ஒரு விஷயம் சொல்றாங்க. இது ஆக்சுவலா புது விஷயம்லாம் கிடையாது. ரொம்ப வருஷமாவே இருக்கிற விஷயம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இன்ஜினியரிங்கும் படிங்க. ஒருவேளை நீங்க நினைக்கிற காலேஜஸ், டாப் காலேஜஸ்ல இன்ஜினியரிங்ல சீட் கிடைக்கலன்னா, இன்டகிரேட்டட் கோர்சஸ் போய்க்கோங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இன்டகிரேட்டட் கோர்சஸ்னா என்ன? இன்டகிரேட்டட் கோர்சஸ் படிக்கலாமா? படிச்சா வேலை கிடைக்குமா? இல்ல இன்ஜினியரிங் படிக்கலாமா? இதுதான் நெறைய பேத்தோட ஒரு டவுட்ங்கிறது. ஸோ, அப்ப இந்த வீடியோல நான் தெளிவா சொல்லப் போறேன். இன்ஜினியரிங் கோர்சஸ் படிக்கலாமா? இல்ல இன்டகிரேட்டட் கோர்சஸ் படிக்கலாமா? அப்படிங்கிறது தான் இப்ப நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் இன்டகிரேட்டட் கோர்சஸ். இன்டகிரேட்டட் கோர்சஸ்ங்கிறப்ப நம்மளுக்கு நெறைய பேத்துக்கு ஒரு பயம். சரி இன்டகிரேட்டட் கோர்சஸ்ன்னு படிச்சுட்டு பின்னாடி எந்த வேலைக்கும் போக முடியாது அப்படின்னு நம்ம நெறைய பேர் ஒரு சின்னதா ஒரு விஷயம் நெனைக்கிறாங்க. 2வது இன்னும் நெறைய பேத்துக்கு இன்டகிரேட்டட் கோர்சஸ்னா என்னங்கிற ஒரு ஐடியா இல்ல. ஸோ, இப்ப இன்ஜினியரிங் பேஸ்டு இன்டகிரேட்டட் கோர்சஸ் பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இன்டகிரேட்டட் எம்டெக் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இன்டகிரேட்டட் எம்எஸ்சி கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் இந்த 2 கோர்ஸோட டியூரேஷன்ங்கிறது 5 இயர்ஸ் டியூரேஷன் தான் நம்மளுக்கு வரும். என்ன சார் 5 இயர்ஸ் டியூரேஷன் இன்டகிரேட்டட் எம்டெக் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா நீங்க ஒரு பிஇ ஆர் பிடெக் படிக்கிறீங்கன்னா 4 வருஷம். பிளஸ் எம்இ படிக்கிறீங்கன்னா 2 வருஷம். மொத்தம் 6 வருஷம் ஆகுங்க. நீங்க ஒரு எம்இங்கிற ஒரு டிகிரிய முடிக்கிறதுக்கு. பட் ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா, இந்த இன்டகிரேட்டட் கோர்சஸ்ல என்ன பண்றாங்கன்னா, நீங்க பிடெக் பிளஸ் எம்டெக் 2யும் சேர்த்து நீங்க வெறும் 5 வருஷத்திலேயே முடிச்சுக்கலாம். 6 வருஷம் படிக்க தேவையில்ல. 1 வருஷம் மிச்சம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. 2வது இன்னொரு கோர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இன்டகிரேட்டட் எம்எஸ்சி கோர்ஸ். ஸோ நார்மலா பிஎஸ்சி 3 வருஷம் பிளஸ் எம்எஸ்சிங்கிறது 2 வருஷம். சரிங்களா? ஸோ பிளஸ் 2 பட் இங்க நமக்கு டோட்டலா 5 இயர்ஸ். இதுல எந்த இயர்ஸும் மிச்சம் ஆகாது. சரிங்களா? ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா 6 இங்க பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் படிக்க வேண்டியது 5 இயர்ஸ் படிக்கிறாங்க. இங்க 5 இயர்ஸ் படிக்க வேண்டியது 5 இயர்ஸ் படிக்கிறாங்க. இதே பிஇ, பிடெக் பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு மொத்தம் எப்படி பார்த்தாலும் நீங்க எங்க போய் படிச்சாலுமே 4 இயர்ஸ் தான் நமக்கு கணக்குங்கிறது வருதுங்க. ஸோ இப்ப பிஇ, பிடெக் எங்கெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்க ஒண்ணு சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ்ல படிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 2வது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழ வரக்கூடிய அஃபிலியேட்டட் காலேஜஸ், அட்டானமஸ் காலேஜஸ், அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ், கவர்மெண்ட் காலேஜஸ்ல படிக்கலாம். அப்படி இல்லைன்னா டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கலாங்க. இதுல நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் சேரலாம். அது உங்க விருப்பம். எந்த காலேஜ் வேணாலும் சேரலாம். உங்க விருப்பம். முக்கியமா நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க் தேவை. மார்க்ஸ்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க காலேஜ்ல போய் நீங்க இன்ட்ரெஸ்ட் காமிச்சு நீங்க பிளேஸ்மெண்ட்ங்கிறது நீங்க பார்த்து நீங்க பண்றது தான். நல்ல காலேஜஸ் போனாலுமே நீங்க படிச்சா மட்டும் தான் பிளேஸ்மெண்ட். நம்ம நல்ல காலேஜ்ல சேர்ந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே பிளேஸ்மெண்ட்ங்கிறது கிடைக்காது. இப்ப நெறைய பேத்துக்கு ஒரு குழப்பம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் இப்ப இன்டகிரேட்டட் கோர்சஸ் போறேன். வேலை பிளேஸ்மெண்ட்ங்கிறது நம்மளுக்கு கிடைக்குமா? அப்படிங்கிறது நெறைய பேத்தோட ஒரு டவுட்டுங்க. பிளேஸ்மெண்ட்ங்கிறது 100% இன்டகிரேட்டட் கோர்சஸ்க்கு இருக்குதுங்க. அது இன்டகிரேட்டட் எம்டெக் எடுத்து படிச்சாலும் சரி, இன்டகிரேட்டட் எம்எஸ்சி கோர்ஸ் எடுத்தா படிச்சாலும் சரி, இது கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க சொல்லிட்டீங்க சார், இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு இத்தனை வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ் போகலாம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ் போகலாம், அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் போகலாம், அட்டானமஸ் காலேஜஸ் போகலாம். 2வது பார்த்தீங்கன்னா பிரைவேட் காலேஜஸ் போகலாம், இல்லை டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ் போகலாம். இத்தனை யூனிவர்சிட்டிஸ்ல போயிட்டு நீங்க பிஇ, பிடெக்ல படிக்கலாம் அப்படிங்கிறீங்க. அப்ப இன்டகிரேட்டட் கோர்சஸ் பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இன்டகிரேட்டட் கோர்சஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இன்டகிரேட்டட் கோர்சஸ் பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் ஃபாலோ பண்ணக்கூடிய கல்லூரிகள் என்ன பார்த்தீங்கன்னா, டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ். பெரும்பாலும் இவங்க தான் ஃபாலோ பண்றாங்க. இந்த டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ்லயும் மெயினா பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் பேஸ்டுக்கு பார்த்தீங்கன்னா, விஐடியும் சாஸ்திராவும் தான் இன்டகிரேட்டட் கோர்சஸ்க்கு பண்றாங்க. இல்ல விஐடியில இன்டகிரேட்டட் எம்டெக் சேர்றதுக்கும் நிறைய போட்டிகள் இருக்குது. வெள்ளூர் கேம்பஸ்லயும் கொடுக்குறாங்க, சென்னை கேம்பஸ்லயும் தர்றாங்க. சாஸ்திரா பொறுத்த வரைக்கும் இன்டகிரேட்டட் எம்டெக் கோர்சஸ்ங்கிறது நம்மளுக்கு எங்க தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் கேம்பஸ்ல தர்றாங்க.
ஸோ 2வது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வரக்கூடிய காலேஜஸ்ல சில காலேஜஸ்ல வந்து இன்னுமே வந்து இன்டகிரேட்டட் வந்து எம்டெக்னு தரல. அவங்க என்ன பேர்ல தர்றாங்கன்றதுனா இன்டகிரேட்டட் எம்எஸ்சி கோர்சஸ்ன்னு தர்றாங்க. அதுல நான் வந்து ஒரு 3க்கு ரொம்ப நிறைய காலேஜஸ்லாம் சொல்லல. 3 காலேஜ் பத்தி மட்டும் சொல்ல போறேன். அந்த 3 காலேஜ்லயுமே இன்டகிரேட்டட் எம்எஸ்சி கோர்சஸ் அவ்வளோ ஃபேமஸா இருக்குது. என்னென்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா, 1 பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இங்க இன்டகிரேட்டட் எம்எஸ்சி கோர்ஸ் 5 இயர்ஸ் கோர்ஸ் தர்றாங்க. அதுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. 2வது சிஐடி. சிஐடினா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இங்க 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் எம்எஸ்சி கோர்ஸ் தர்றாங்க. 3வது காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜா காலேஜ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான காலேஜ் தியாகராஜா காலேஜ். இங்க வந்து இன்டகிரேட்டட் எம்எஸ்சி கோர்ஸ் தர்றாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்டகிரேட்டட் எம்டெக் எம்எஸ்சி படிச்சா கவர்மெண்ட் ஜாப்ஸ் போக முடியுமான்னு கேட்டால் கவர்மெண்ட் ஜாப்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதாவது நீங்க வந்து ரொம்ப டெக்னிக்கலா போக முடியாது. ஏன்னா இந்த இன்டகிரேட்டட் எம்எஸ்சி கோர்ஸ் இன்டகிரேட்டட் எம்டெக் கோர்சஸ் பெரும்பாலும் ஐடிஎஸ் சார்ந்து தான் வந்து கொடுக்குறாங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸை சார்ந்து கொடுக்குறப்ப நம்ம வந்து பெரும்பாலும் கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. சுத்தமா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. பட் இவங்க வந்து முழுக்க முழுக்க வந்து டுவர்ட்ஸ் ஐடி ஜாப்ஸ்க்கு தான் வந்து இந்த இன்டகிரேட்டட் கோர்சஸ்ங்கிறது தர்றாங்க. இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இந்த வருஷம் இன்டகிரேட்டட் எம்எஸ்சி கோர்சஸ்க்கான அப்ளிகேஷன்ங்கிறது ஓப்பன் ஆயிடுச்சு. அது மாதிரி விஐடிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. விஐடி சாஸ்திரால அப்ளிகேஷன்ங்கிறது ஓப்பன் ஆகிருச்சு. பட் என்னன்னா 12th ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான், இதுக்கு தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுத தேவையில்லை. 12th ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் விஐடியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாமல் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது இன்டகிரேட்டட் கோர்சஸ் மூலமாக போகலாம். அதே மாதிரி சாஸ்திராவிலையும் போகலாம். பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் 12th கட் ஆஃப் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியர் டிஎன்ஏ கவுன்சிலிங் எப்படி நடக்குமோ அது மாதிரி இவங்க தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தனியாக கவுன்சிலிங் நடத்தி இந்த சீட்டு கிடைக்கிறதுங்கிறது பிஎஸ்சிலையும் சிஐடி தியாகராஜா 3லையுமே சீட்டு கிடைக்கிறதுங்கிறது அவ்வளோ டிமாண்டாக போயிட்டு இருக்கு. நிறைய பேத்துக்கு இந்த பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய இந்த கோர்ஸை பற்றி பெரிய ஐடியா இல்லைங்க. உண்மையாலுமே பிளேஸ்மெண்ட்டுங்கிறப்ப நான் இன்னொரு விஷயத்த கவனிச்சேன். பிளேஸ்மெண்ட்ஸ்னு போகிறப்ப நான் மற்ற இந்த கல்லூரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பற்றி தெரியல, இந்த கல்லூரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பற்றி தெரியல. பட் வந்து பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட இன்டகிரேட்டட் கோர்சஸ் பிஎஸ்சி காலேஜில் வந்து இன்டகிரேட்டட் படிக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் இல்லை நிறையா ஸ்டூடெண்ட்ஸே இப்போ வந்து கண்டினியூஸாக டச்சில் இருக்காங்க. ஸோ இது வந்து 5 வருஷ கோர்ஸ். ஸோ இந்த 5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பெரும்பாலும் 3rd இயர்லேயே இன்டர்ன்ஷிப்ங்கிறது போயிடுறாங்க. 3rd இயரில் ஒரு 6 மாதம் போகிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5th இயர் ஃபைனல் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் போகிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நேரடியாக கம்பெனியில தான் வந்து இருக்கிறாங்க, காலேஜில் இருக்கிறது இல்லை. அப்போ நம்ம உண்மையாலுமே நம்ம வந்து இதோட டூரேஷனுங்கிறது உண்மையாக சொல்லப்போனா 4 இயர்ஸ் தான். இந்த ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப் இருக்காங்க இல்லைங்க, இந்த 1 இயருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பெய்டு இன்டர்ன்ஷிப், அதாவது அந்த கம்பெனிஸ் வந்து பே பண்ணுறாங்க. அந்த அமௌண்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட நம்ம வந்து இன்னைக்கு நிறைய பேர் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து பெய்டு இன்டர்ன்ஷிப்ங்கிறது கொடுத்துட்டு வர்றாங்கங்க. ஸோ அப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் விசாரித்த வரைக்கும் நேரடியாகவே விசாரிச்சிட்டோம். நிறைய பேரண்ட்ஸ் வந்து இதை வந்து நீங்கள் சொல்லுங்க சார், இதை பற்றி நிறைய பேருக்கு ஐடியாவே இல்லைன்னே சொல்லிட்டாங்க. பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களை தாண்டி இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது. கம்பெனிஸ் வந்து அதாவது வந்து நிறைய பேர்த்த பல்காலாம் எடுத்துட்டு போக மாட்டாங்க. 10 பேர்த்த எடுக்கிறோம், 20 பேர்த்த எடுக்கிறோம்லாம் எடுக்க மாட்டாங்க. ஒரு கம்பெனி வந்துச்சுன்னா அதிகபட்சம் 1 இல்லைன்னா 2, ஒருத்தர் இல்லைன்னா 2 பேர்த்த மட்டும் தான் எடுக்கிறாங்க. பட் வந்து சேலரி பேக்கேஜுங்கிறது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத சேலரி பேக்கேஜ். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 54 லேக்ஸ் பெர் ஆனம் அப்படிங்கிற ஃபீ கேட்டகரியில், அதாவது அந்த சேலரி கேட்டகரியில் வந்து பிளேஸாக இருக்காங்க. ஈவன் நம்மளுக்கு இன்டர்ன்ஷிப்புக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிகபட்சமாக ஒரு 1.8 லேக்ஸ் பெர் மந்த். சரிங்களா? 1.8 லேக்ஸ் வந்து 3rd இயர் படிக்கிற பொண்ணு வந்து செலக்ட் ஆகிருக்கிறாங்க இன்டர்ன்ஷிப்க்கு. 1.8 லேக்ஸ் வந்து வாங்குறாங்க இன்டர்ன்ஷிப்க்கு. ஸோ அப்போ அந்த அளவுக்கு வந்து இன்டகிரேட்டட் கோர்சஸ் வந்து ஃபேமஸாக போகுது. இல்லை அவங்க இதில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. பட் அந்த பேரண்ட்ஸோட சஜஷன் என்னன்னா இப்போ அதிகப்படியாக வந்து டேட்டா சயின்ஸுங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்க்கு நிறையா கம்பெனிஸ் வருது. அதுக்கடுத்து 2வது இம்பார்ட்டன்ஸ் வந்து சைபர் செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. 3வது வந்து பார்த்தீங்கன்னா தியரட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு இருக்குங்க. ஸோ இந்த பேசிஸில் வந்து இப்போ போயிட்டு இருக்காங்க. ஈவன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம்
அரௌண்ட் ஒரு இதில் சேரணும்னா 190 கட் ஆஃப் இருக்கவங்களுக்கு தான் சீட்டுங்கிறது போன வருஷம் கிடைச்சிட்டு இருக்குங்க. ரெண்டாவது நீங்கள் ஜேஇ மெயின்ஸ் ஓரளவுக்கு நல்லா எழுதி நல்ல ஸ்கோர் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கும் சீட்டு தராங்க. இது பிஎஸ்சி காலேஜோட தகவல் நிலவரங்க. அதே மாதிரி சிஐடி பிளஸ் வந்து தியாகராஜா, சிஐடி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜாவிலையுமே நல்ல மூவ்மெண்ட் இருக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்டகிரேட்டட் எம்எஸ்சி கோர்சஸ்க்கு உங்களுக்கு 5 வருஷம் படிக்கிறதுக்கு பொறுமை இருந்துச்சுன்னா நீங்க யோசிக்கவே வேண்டாம். இந்த 3 கல்லூரிகள் பிஎஸ்சி பிளஸ் வந்து சிஐடி பிளஸ் தியாகராஜா இந்த 3 காலேஜில் எம்எஸ்சி கோர்ஸுங்கிறது தாராளமாக சேரலாம். இல்லை சார் எனக்கு அவ்வளோ தூரம் பொறுமை இல்லை, நான் வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸில் போய்க்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஐடியில் இருக்குது. இந்த விஐடியில் சேர்றதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவும் எழுத தேவையில்லை. சரிங்களா? அப்போ நீங்கள் 5 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு நீங்கள் வந்து டுவர்ட்ஸ் ஆனால் பிளேஸ்மெண்ட்ஸ் மட்டும் தான் நம்பி ஆகணும். நீங்கள் அதை முடிச்சுட்டு வெளியே வந்து நான் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்பலாம் யோசிக்க முடியாது. பெரும்பாலும் 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் படித்து முடிக்கிறவங்கள டீச்சிங்கில் வந்து அக்செப்ட் பண்ணுறதில்ல. அந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து கிளியராக சொல்லிடுறேங்க. அதாவது எம்டெக்கு மட்டும் எம்எஸ்சியில் வந்து 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் முடிக்கிறவங்களுக்கு டீச்சிங் போகலாம். பட் இங்கே வந்து டீச்சிங்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ கம்பேரபிளி நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிக்கலாமா இன்டகிரேட்டட் கோர்சஸ் படிக்கலாமான்னு கேட்டால் இது வந்து உங்களோட டெசிஷன். பட் வந்து ஒரு இன்ஜினியரிங் கோர்சஸ் எங்கெங்கே படிக்கலாம், என்ன பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்குங்கிறதையும் சொல்லிட்டேன். இன்டகிரேட்டட் கோர்சஸ் எங்கெங்கெல்லாம் கோர்சஸ் அவைலபிள் இருக்குது, என்ன பிளேஸ்மெண்ட் இருக்குது, என்ன கோர்ஸ் இருக்குங்கிறது முதற்கொண்டு சொல்லிட்டேன். இதை வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். வெதர் யூ பீப்புள் ஆர் கோயிங் ஃபார் அன் இன்ஜினியரிங் ஆர் இன்டகிரேட்டட். ஒரு டாப் காலேஜஸில் வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் இன்டகிரேட்டட் கோர்சஸ் கிடைச்சா தாராளமாக படிக்கலாம். பட் வந்து இதை வந்து நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கண்டினியூஸாக பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.